ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு சங்கர் ரெசிபிகே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன வெஜிடபிள் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சவ் காய் தாங்க எடுத்திருக்கேன். நான் வந்து 3 சவ் காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் அதுக்கு ஒரு பேனில் நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட எண்ணெய் சூடான உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் 2 வரமிளகா இந்த மாதிரி பிச்சு போட்டிருக்கேன். இதை நல்லா ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ரொம்பலாம் வதங்க தேவையில்லை, கொஞ்சமாக வதங்கினா போதும். ஏன்னா நம்ம வெங்காயம் லைட்டாக வதங்கினோடனே நம்ம வந்து சவ் காய் அதில் சேர்த்துருவோம். இப்போ பாருங்கள், நான் சவ் காய் அதில் சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மெதுவாக கலந்து விடுங்க. இது சீக்கிரமாகவே குக் ஆயிரும். ஸோ ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் குழந்தைங்களுக்குலாம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு பொரியலை வந்து சாதத்துக்கு வச்சு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தி, நீர்ச்சத்து உள்ள ஒரு காய். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை எடுத்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சிட வேண்டியதான். உப்புமே தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. லைட்டாக ஒரு காயை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அதிலே உங்களுக்கு தெரியும். சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு பாருங்கள், எனக்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம். தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து கொஞ்சமாக துருவின தேங்காய் இருக்குது, அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் சவ் காய் பொரியல் ரெடி. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வரேன். என்னோடய சேனல் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.